எதற்காக தனியாக இந்த தை வெள்ளி ஆடி வெள்ளியிலெல்லாம் இப்படி ஒரு விளக்கு பூஜை திருவிளக்கு பூஜையை ஏற்பாடு செய்து அங்க விளக்கு பூஜையை பண்றான்னு சொன்னா, கூட்டு பிரார்த்தனை என்பதற்கான மகத்துவம் என்பதே தனி. அடிக்கடி நம்ம அந்த கூட்டு பிரார்த்தனையை சொல்லிக் கொண்டு வருகிறோம். இந்த பெண்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அந்த திருவிளக்கு பூஜையினை செய்யும் பொழுது அந்த இடத்திலே அம்பிகையானவள் அகமகிழ்ந்து அவளே தானாகவே அந்த பூஜையிலே வந்து கலந்து கொள்கிறார்களாம். அந்த மனிதர்களுடைய ஒருவராக அந்த மனிதர்களுக்கிடையே அந்த மனித பெண்மணிகளுக்கிடையே அம்பிகையும் ஒரு ஆளாக வந்து அமர்ந்து அந்த பூஜையை அவளும் செய்கிறாளாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அம்மன் கோவில்களில் திருவிளக்கு பூஜை செய்கிறார்களே அதன் மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. அவர் எப்படி கேட்கிறாருன்னு சொன்னா, நம்ம வீட்டுல நம்ம விளக்கேற்றி வழிபடுறோம், சரி, ஆலயங்கள்லயும் போய் ஏதோ அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு வழிபடுறோம், நெய் விளக்கு அது இதெல்லாம் சொல்றா ஏற்றி வழிபடுகிறோம். ஆனால் விளக்கு பூஜை என்பதை தனியாக ஏன் செய்கிறார்கள்? இந்த விளக்கு பூஜையினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. திருவிளக்கு அப்படின்னு சொன்னாலே அந்த விளக்கிலே மகாலட்சுமி தாயாரானவள் வந்து விடுகிறாள். தீப மகாலட்சுமின்னே சொல்லுவா, தீப ஜோதி அப்படின்னு வரும்போது தீப மகாலட்சுமினே சொல்லுவா. வீட்டிலே விளக்கேற்றி வழிபடும் போது கூட பெண்கள் இந்த மந்திரத்தை எல்லோருமே சொல்வார்கள். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிதான் விளக்கேற்றி வழிபடுவார்கள். ஒரு சில பேர் மகாலட்சுமியினுடைய ஸ்லோகமும் சொல்லுவார்கள், காயத்ரி மந்திரத்தையும் சொல்லுவார்கள். மகாதேவியை ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத்துன்னு சொல்லுவா. இன்னும் ஒரு சில பேர் தமிழ்லேயே கூட லக்ஷ்மி தாயே போற்றி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கூட அந்த விளக்கினை ஏற்றுகிறார்கள். அப்போ விளக்கிலே மகாலட்சுமி அம்சம் என்பது நிறைந்திருக்கிறதுங்கிறது எல்லாரும் புரிஞ்சுட்டு இருக்கா. ஆனால் எதற்காக தனியாக இந்த தை வெள்ளி ஆடி வெள்ளியிலெல்லாம் இப்படி ஒரு விளக்கு பூஜை திருவிளக்கு பூஜையை ஏற்பாடு செய்து அங்க விளக்கு பூஜையை பண்றான்னு சொன்னா, கூட்டு பிரார்த்தனை என்பதற்கான மகத்துவம் என்பதே தனி. அடிக்கடி நம்ம அந்த கூட்டு பிரார்த்தனையை சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆலயங்கள் என்பதே எல்லோரும் ஒன்றாக இணைந்து கூட்டு பிரார்த்தனை செய்கின்ற இடம்தான். இப்ப நம்ம வீட்டுல பூஜை பண்றோம்னு சொன்னா நமக்கான தனிப்பட்ட வேண்டுதல்களை வைத்துக் கொள்ளலாம். வீட்டுல பண்ற பூஜையில தான் என்ன பண்ணணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், எங்க வீட்டுக்காருக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், அப்படிங்கிற மாதிரி என்னுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய தனிப்பட்ட பிரார்த்தனைகளை எல்லாம் வீட்டிலே இருக்கக்கூடிய பூஜை அறையிலே வைக்க வேண்டியது. ஆனால் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அங்கே எப்படி வழிபாடு நடத்த வேண்டும் சொன்ன, இந்த உலகிலே பிரதி மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும், நீர்நிலைகள் நிரம்ப வேண்டும், விவசாயம் தழைக்க வேண்டும், எங்குமே பசி பஞ்சம் பட்டினி என்கின்ற வார்த்தைக்கே இடமில்லாது எல்லோரும் வயிறார உண்ண வேண்டும், எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்றும் யாமறியேன் பராபரமே என்கின்ற எண்ணத்தை தான் ஆலயத்திலே பிரதிபலிக்க வேண்டும். இப்படி எல்லோரும் ஒன்றாக இணைந்து வழிபடக்கூடிய அந்த ஆலய வளாகத்திலே சென்று ஒரு திருவிளக்கு பூஜையினை செய்யும் பொழுது, அதுவும் பெண்கள் ஒன்றாக இணைந்து அந்த பகுதியிலே வாழக்கூடிய பெண்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து 108 விளக்கு பூஜை, 1008 விளக்கு பூஜை, ஒரு சில பேர் 10,008 விளக்கு பூஜை எல்லாம் பண்றா. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இடம் இருந்ததுன்னா சொல்றேன், அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இடம், அங்கே விளக்குகளை எல்லாம் வைத்து எல்லோரும் அந்த ஒரே நேரத்திலேயே ஒருமித்த ஒரு பிரார்த்தனையை வைத்துக் கொள்ளும் பொழுது அதற்கான மகத்துவம் என்பதே வேறுதானே. அதுவும் எப்படி திருவிளக்கு பூஜைன்னு சொன்னாலே சுமங்கலி பெண்கள் நிறைந்திருப்பார்கள் அந்த இடத்திலே. அந்த சுமங்கலி பெண்களும் சரி, கன்னிகா பரமேஸ்வரி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த கன்னி பெண்களும் சரி, எல்லோரும் இணைந்து அந்த இடத்திலே பூஜையை செய்யும் பொழுது அவர்களுள் ஒருவராக அம்பிகையும் அந்த பூஜையிலே பங்கெடுப்பாளாம். அம்பிகை எந்த ரூபத்துல வரான்னே தெரியாது. ஒரு சில பேருடைய கண்களுக்கு மட்டும் தென்படுவார். பக்கத்துல பார்த்தா என் பக்கத்துல ஒரு மாமி உட்கார்ந்து இருந்தா, அப்படியே சாட்சாத் மகாலட்சுமியுடைய அம்சம். இன்னொரு அம்மா சொல்ல, என் பக்கத்துல ஒரு அம்மா பார்த்தா நெற்றி நிறைய பெரிய பொட்டு வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா, அப்படியே நான் மாரியம்மாவே நினைச்சேன், நான் சாட்சாத் பரமேஸ்வரியாவே நினைச்சேன், பார்வதி தேவியே என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்பா. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா, ஆஹா என்னுடைய பக்கத்துல வந்து ஆதி பராசக்தியே அமர்ந்திருந்த மாதிரி இருந்தது, அப்படி ஒரு அற்புதமான உணர்வினை நான் உணர்ந்தேன் இன்னொரு அம்மா சொல்லுவா. இது எல்லாமே நம்ம அந்த விளக்கு பூஜையிலே பங்கெடுக்கக்கூடிய அந்த பெண்களிடத்திலே பேச்சு கொடுத்து பார்த்தால் தெரியும். அவர்கள் அப்படியே சொல்லுவா, அந்த தெய்வீக உணர்வினை நான் அந்த இடத்திலே அனுபவித்தேன்னு சொல்றா இல்லையா. இப்படி எல்லோரும் ஒன்றாக இணைந்து பிரார்த்தனையை செய்யும் பொழுது அந்த இடத்திலே அந்த கருணை கடலான அந்த அன்னையானவள் எழுந்தருளுவாள் தானே. யாரோ ஒருவருடைய ரூபமாக அங்கே வந்திருப்பாளாம். இதை நம்ம வந்து நிறைய கதைகள்ல கூட பார்த்திருப்போம். அது கதைகள்னா நடந்த வரலாற்று கதைகளா கூட இருக்கும்.
ஒரு பக்தர் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு 108 சுமங்கலிகளுக்காக அவர் வீட்டுல எல்லா தாம்பூலத்தையும் எடுத்து வச்சிருந்தாராம். ஒரு இடத்துல ஒரே இடத்துல ஒரு பூஜையை பண்றார், தாம்பூலத்தையும் எடுத்து வச்சிருக்கார். ஆனா எல்லாரும் ஒண்ணு வாங்கிட்டு போறா, கரெக்டா எண்ணி வேற வச்சிருக்கார். 108 முடிஞ்சு இன்னொன்னு எக்ஸ்ட்ராவே ஒரு அம்மா நின்னாலாம். இது என்னடா இதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இன்னொரு தாம்பூலத்தையும் கொடுத்துறாரு. அப்புறம் தான் யோசிக்கும் பொழுது தெரியறது, அங்க அம்பாலும் தாம்பூலத்தை வாங்கிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது போன்ற அனுபவங்களை நிறைய பேர் நேரடியாகவே அனுபவித்து உணர்ந்திருப்பார்கள். இப்படி இந்த பெண்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அந்த திருவிளக்கு பூஜையினை செய்யும் பொழுது அந்த இடத்திலே அம்பிகையானவள் அகமகிழ்ந்து அவளே தானாகவே அந்த பூஜையிலே கலந்து கொள்கிறார்களாம். அந்த மனிதர்களுடைய ஒருவராக, அந்த மனிதர்களுக்கிடையே, அந்த மனித பெண்மணிகளுக்கிடையே அம்பிகையும் ஒரு ஆளாக அமர்ந்து அந்த பூஜையை அவளும் செய்கிறாளாம். இதற்காக நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, என்னை நம்பி இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கத்தோடு அம்பிகையே விரதமிருந்து பூஜை செய்கிறாளாம் இது போன்ற அந்த திருவிளக்கு பூஜையிலே. ஆக நம்மளும் என்ன பண்ணணும்னு சொன்னா, இது போன்ற திருவிளக்கு பூஜைகளுக்கு மிகவும் ஆதரவினை தர வேண்டும். நம்மால் என்ற பொருட்களை வாங்கி தர வேண்டும். அங்க போய் வாலண்டியர்ஸா சர்வீஸ் பண்ணணும். எல்லாரையும் கரெக்டா உட்கார வைக்கிறது, அதே மாதிரி அங்க போய் அந்த விளக்குல எல்லாம் பார்த்து பார்த்து எண்ணெய் விடுறது. ஏன்னா அவ பூஜையில மும்முரமா இருப்பா. பூஜையில மும்முரமா இருக்கும் பொழுது அவர்களுக்கான உதவியை அப்படி ஓரமா இருந்துட்டு செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இப்படி நாம் செய்கின்ற உதவியானது, அதாவது நாம் செய்கின்ற இந்த கைங்கரியமானது சாட்சாத் அம்பிகைக்கே செய்த கைங்கரியமாகவே பார்க்கப்படுகிறது. திருவிளக்கு பூஜைகள் ஆலயத்திலே நடத்தப்படுவது எதற்காக சொன்னா, அந்த பகுதி செழித்து ஓங்க வேண்டும் என்பதற்காகத்தான். இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.